உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நாடும் நீந்தவா. கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி. தொடுதே சுடுதே மனதே, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன். கைகள் இருப்பது தொட்டு அழைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன், துணை சேர்ந்து போக தேதி பார்க்கிறேன். நெற்றியில் குங்குமம் சூட, இள நெஞ்சினில் இன்பமும் கூட. மெதுவா வரவா தரவா, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே. காதல் போடும் கூறலில் தேகம் மூழ்கி போகுதே. ஏதோ ஒரு ஆசை, பாவா கதை பேச. ஐயையோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ ஆனந்தமோ, இன்பத்தில் ஓடுது எல் மனமோ. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏ உட்டியல் குட்டி, அம்மாடி எந்த ஊருக்கு டேரா போட போனாலும் ஊரை விட்டு போகும் பொழுது பிரிஞ்சு போறோமேன்னு ஒரு துயரை நெஞ்ச புடிச்சு கவும்டா. ஆனா இந்த ஊரை விட்டு போக போறோமேன்னு நினைக்கிற பொழுது என் பொண்டாட்டி ஓடி போட பொழுது கூட அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறடா. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒரு மேட்டர்ரா. மாப்பிள்ள என்ன நிக்கிற? இறைவனுடைய சித்தம் மாப்பிள்ள, இதுவரைக்கும் யானை இறங்கல. நீ சொன்ன பிரகாரம் நாடகமெல்லாம் சுபமா முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள வள்ளியப்பன் பேசினாப்ல, கும்கி யானையோட வந்துகிட்டு இருக்காராம். முக்கியமான விஷயம், மணி 8 நாகர்கோயில நமக்கு கல்யாண ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரா. இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு அங்கதான் சாப்பிட போறோம். புறப்படு. வள்ளியா, எனக்கு போனை போடு. நான் சொல்றத நீ எப்ப மதிச்சிருக்க? ஹலோ வள்ளியப்பா, மாப்பிள்ள ஓவாயால ஒரு முறை கேட்கணுமா? கேளு மாப்பிள்ள, இந்த மூட்டை சொல்லுப்போமா. குட்டிமாக்கு எப்படி இருக்குண்ணே? குட்டிமாக்கு நல்லா ஆயிடுச்சு. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அண்ணே, இப்போ நீங்க வர வேணாண்ணே, நானே பாத்துக்கிறேன். என்ன பொம்மா சொல்ற? நீங்க கிளம்புங்கண்ணே.
காட்டு யானையை எதிர்த்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணே அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுல இருந்து 1000 யானை இறங்கினாலும் அடிச்சு துரத்துற அளவுக்கு தெம்பு வந்துருச்சுண்ணே. ஒத்த யானையை சமாளிக்க மாட்டோமா? நீங்க பயப்படாம இருங்கண்ணே. அதான் நானும் மாமாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, நான் ஏதாவது நான் கூப்பிடுறேன். நெஞ்சு வெடிக்குது அடைக்குது உன்னாலே, சொல்ல துடிக்குது தவிக்குது தன்னாலே, பதறுதே செதறுதே அந்த புள்ள கண்ணுக்குள்ள அம்மாடி, கதறுதே வதறுதே ஒத்த சொல்லு சிக்கவில்லை ஐயோடி. என்ன தம்பி? ஃபோனுக்கு சார்ஜர். ஏத்திங்க. தம்பி உள்ள வாங்க. இல்ல இருக்கு. அட கூச்சப்படாதீங்க, உள்ள வாங்க தம்பி. அல்லி மோர் குடுமா, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்லைங்க. நல்லா பழக்கம் பண்ணதுனே தம்பி. யானைனா ஓடி ஒதுங்கும், இன்னைக்கு யானை மேலேயே சவாரி செய்யுது. அன்னைக்கு சொல்லுது தம்பி, மாணிக்க மட்டும் கூட இருந்தா நானே கும்மனை விரட்டிடுவேங்குது. சும்மா இருங்கப்பா. என்னங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க தம்பி, உங்க உழப்புல கை வச்சிட போகுது. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. காட்டு யானையை விரட்ட சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கணும். அது இவங்களால தான் முடியும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி வள்ளியண்ணே. சொல்லுப்பா. முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கே பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியம் கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து, பார்கே பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே யானை கட்டவது இருக்குன்றாரு? எந்த ஒரு பிடி மாஸ்டர்ண்ணே அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவா அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுட்டு நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறீல, ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா? டேய், எதுக்குடா அது மேல உன் கோவத்தை காட்டுற? நான் தான் சொன்னல, கோயில் திருவிழா ஊர்வலம்னு போயிட்டு இருந்த யானையை கூட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? இம்புட்டு வயசுலேருந்து அதை பழக்கணும். இந்த பார், ராவோட ராவா நான் என் யானையை கொண்டாந்து இறக்குறேன். நீ உன் யானையை கூட்டிட்டு கிளம்பு. மாப்பிள புறப்படலாமா? ஏனே அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தான் கும்கியா மாத்திட்டு இருக்காருல்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சவனுக்குலாம் ஒன்னும் சேர்ந்து மாறி மாறி குமுறு வாங்கிடுறா. அதான்டா கும்கி விளையாட்டு. அண்ணே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. எனக்காக இருண்ணே. காதலுக்கு முன்னால காட்டியான சாதாரணமா போச்சு இல்ல? சரி வா. காது கீழே உன் பாதத்தை நல்லா வை. பார்க்கே சொல்லு. ஹெல்த் அனிமல். மாப்பிள்ள சாமி, உன் பக்த கோடிகள் வர்றானுங்க. இன்னைக்கு பூஜை தாண்டி. கும்பனை விரட்ட சொன்னா கும்பனை கொண்டுருவான் போல கையா. அதாரியா புதுசா ஒரு ஆளு? ஐயாவோட சிசிய புள்ளியா, எடுபிடிக்கு வந்திருக்காரு. நிறுத்தியா? இவனுங்க எடுக்கிற ட்ரைனிங்கை பார்த்தா உண்மையிலே கொம்பனை விரட்டிடுவானுங்க போல தெரியுது சார்.
பாருடா, கொம்பனை நீ நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப பார்கேன்னு சொல்லி இதோட காதுக்கு கீழே உன் கட்டை விரல வச்சு நீ கொடுக்க போற பாத்தியா ஒரு அழுத்தம். அதுலதான் நம்ம மாணிக்கம் தைரியமா முன்ன போகும். உன் கட்டை விரல் கொஞ்சம் ஆடுனாலும் அதுக்கு தெரிஞ்சிடும். உன் தொட லேசா நடுங்குச்சு, நீ பயப்படுறது அதுக்கு புரிஞ்சிடும். பொம்மா, யானையோட பலம் பாகனோட தைரியத்துல தான் இருக்கு. உன் யானை பயப்படுதான்னு பாக்குறதுக்காக காட்டு யானை பிளிரும். மாணிக்கம் ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாலும் காட்டு யானை குத்தி கொன்னுடும். இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்பை இறங்கிடுவா. கொம்பை இறங்கினா நமக்கு பால் தான். எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. சொல்லுங்க. 4 வருஷம் ஆனாலும் அது மாறாதுற. அண்ணன் சீரியஸ் ஆகத்தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயே புரியலண்ணே. தார்பாயா? ஏய், என்னண்ணே அது வாழ்க்கையோட தாத்பரியம்டா. என்ன தத்ரமோ விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய், நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க, முட்டு போ, முன்னாடி போ. பாருங்க முட்டு, பாருங்க. டேய் நல்லா இருக்குண்ணே. வலினா சொல்லுப்போமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. மாணிக்கம் கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணையை பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் இருக்காங்க. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு. டேய், 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள, நான் தான் தெரியாம தட்டு விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி மாறி பேசுறீங்க. மாறல, நான் நாரிடுவோம். புரியலையே. டேய், ஜென்ரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டுல அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசோப வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிள்ளையே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா, தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டானே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய், என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து
நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா தம்பி அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கிறான். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே? ம்ம். ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம் ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனா நீங்க ஒத்த ஆளு கண்ணு முழிச்சு இந்த ஊரே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வருவாயா? ம். கூழு கூழு நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. நாங்க நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா, சாப்பிட என்ன சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காரு. வளவாலும் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராத்தியம் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கற்று அனுப்புவோம். வாடா வரேங்கய்யா. ஐயா வரேன்யா. இங்க பாருடா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா போங்கடா. இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவ அழிச்சு விட்றியா?